மல்லி வெண்பா வந்து விஜய்கிட்ட, டாடா நாம் கொஞ்சம் வெளியில் போகலாமா, எங்கேயாவது அவுட்டிங் அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று வெண்பா தனக்கு கிடைச்ச சந்தோஷத்தில், வெண்பா குட்டி போகலாம் செல்லம், எங்கே வேணும் போகலாம், போய் கிளம்பு அப்படின்னு சொல்ல, டாடா அப்படியே நாம் மல்லி அம்மாவையும் அழைச்சிட்டு போகலாமா டாடா அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று டக்குன்னு யோசிச்சுட்டு, அழைச்சிட்டு போகலாம் வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா எனக்காக உதவி பண்ணுங்களேன், நீங்களே போயிட்டு மல்லி அம்மாட்ட சொல்லுங்கள் டாடா, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி வெண்பா அப்படின்னு விஜய் போயிட்டு மல்லிக்கிட்ட, மல்லி வெண்பா எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொன்னான், நானும் போகிறேன், நீ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதுக்கு மல்லி ஒன்று, இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இல்லை மல்லி வெண்பா நீ வரணும்னு ஆசைப்பட்றா, ஸோ எங்களுக்காக நீ கொஞ்சம் வந்தான் ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லியும் சரின்னு கிளம்புறாங்க. இங்கே 3 பேரும் வெளியே கிளம்பிட்டு விஜய் போயிட்டு, அக்கா நான் வெண்பா மல்லி 3 பேரும் சும்மா அப்படியே அவுட்டிங் போயிட்டு வரக்கா அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்று, என்ன விஜய் சொல்லிக்கூடாமல் திட்டு கிளம்பிட்டேன், இல்லைக்கா வெண்பா தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான், அதான் சரின்னு அப்படியே வெளியே போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டுக்கா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜு யோசிக்கிறாங்க, அது ஓகே இந்த மல்லி எதாவது அழைச்சிட்டு போகக்கூட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி விஜய் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லி கிளம்ப பார்த்துட்டு, விஜய் மல்லி வரலா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா மல்லி வரா, அவயத்துக்கு விஜய், இல்லைக்கா வெண்பா ஆசைப்பட்றா, நான் அழைச்சிட்டு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மல்லியும் அழைச்சிட்டு போகிறாங்க. அதை பார்க்க ரஞ்சிதாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. பார்த்தீங்களா ராஜிமா என்ன நடக்குது பார்த்தீங்களா, முந்தா நாள் தான் அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டோம், ஆனால் இவளை பாரு இப்போது வீட்டுக்குள்ளே வந்து அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை அவுட்டிங் போகிறாங்களாம் 3 பேர் சேர்ந்து காரில் ஜாலியாக. இதெல்லாம் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது மல்லிமா, எனக்கு செம்ம கடுப்பாகுது ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா வெயிட் பண்ணுறாங்க, கத்துறாங்க பயங்கரமாக. அதை கேட்ட ராஜுக்கு, விடு ரஞ்சிதா எனக்கும் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ண முடியும், எல்லாம் நம்ம தலையெழுத்து, நாம் நினச்சா அந்த ஆண்டவன் நினைக்கிறான், நாம் எவ்வளவோ அழகாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி அந்த மல்லியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டோம். ஆனால் பாரு அந்த கோர்ட்டில் ஒரு அதிகாரி வந்ததுக்கப்புறமா எல்லாம் தலைகீழாக மாறி போயிடுச்சு. அந்த மல்லி திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா. இப்போது வந்தவ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே போயிடுவான்னு பார்த்தா அப்படியே விஜய்கிட்ட ஒட்டிக்கிட்டா பாரு, இவளை என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு ராஜு யோசிக்கிறாங்க. உடனே ரஞ்சிதா, ராஜுமா நீங்கள் என்ன பண்ணலன்னு எனக்கு தெரியாது, அவள் இப்போ திரும்ப இந்த வீட்டோட வெளியே போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ராஜுமா அப்படின்னு கேட்க, உடனே ராஜு, இரு ரஞ்சிதா இப்போது அவங்க வெளில அவுட்டிங் தானே போகிறாங்க, போகட்டும், நீ என்ன பண்ணுற வா நாமளும் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு. ஏன் ராஜுமா இப்படியே போய் அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கா, ஐயோ ரஞ்சிதா சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் புரியுதா, ஏற்கனவே மல்லி மேலாமல் எல்லா வித பழியும் போட்டாச்சு, மல்லியை விஜய் சுத்தமாக பிடிக்காம தான் இருக்கான், இப்போது வெண்பாவுக்கு மல்லியால் தான் வெண்பா அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு விஜய் மல்லி மேலே கோவப்படாமல் இருக்கான், அவ்வளோதான். அதுக்காக மல்லி ஏற்றுட்டான்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை, நாம் இப்போது பின்னாடியே போவோம், போயிட்டு மல்லி வெண்பா கூட இருக்கும்போது சரியான நேரம் பார்த்து வெண்பாவை ஆளை வச்சு கடத்திட்டோம்னா வெண்பா காணா போயிடுவா, அப்படி வெண்பா காணா போயிட்டானா மல்லி கூட இருக்கும்போது தான் வெண்பா காணா போயிட்டான்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவோம், அந்த பிரச்சனையை வச்சு ஈஸியாக நம்ம மல்லியை வீட்டோடு துரத்திடலாம். அதுக்கப்புறமா மல்லி வீட்டுக்குள்ளே வரவே முடியாத அளவுக்கு நாம் இந்த பிரச்சனையை பெருசாக்கலாம் ரஞ்சிதா அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதாவனே, மல்லிமா சூப்பர் மல்லிமா, நீங்கள் எப்போ என்ன பிளான் பண்ணாலும் சரி வேறு லெவலில் பிளான் பண்ணுறீங்க, உண்மையிலேயே உங்கள் பிளான் வேறு லெவலில் இருக்குது ராஜிமா அப்படின்னு இங்கே ரஞ்சிதா சொல்கிறாங்க. சிறுவா ரஞ்சிதா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி பண்ணியே போகிறாங்க. இங்கே பார்த்தா அதேமாதிரி காரில் போகும்போது வெண்பா விஜய் மல்லி 3 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்போ வெண்பா சொல்கிறாங்க, டாடா இன்னும் டாடா அமைதியாக வரீங்க எதுவும் பேசாமல் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் வெண்பா எனக்கு கொஞ்சம் டாடா சந்தோஷமாக இருக்கேனா அதான் பேச்சு வரல அப்படின்னு சொல்ல, என்ன டாடா சந்தோஷமாக இருக்கீங்களா, என்ன சந்தோஷம் டாடா உங்களுக்கு இப்போது அப்படின்னு கேட்க, என்ன வெண்பா இப்படி கேட்ட, அந்த அதிகாரி மட்டும் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு சொல்லாமல் இருந்தா நீ என் கையை விட்டு போயிருப்ப வெண்பா, அப்புறம் நீ இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஐயோ டாடா அதுக்கு அந்த மேடம் அப்படி சொன்னதுக்கு காரணமே மல்லியம்மா தான், மல்லியம்மா என்ன நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை மறந்துட்டீங்களே, அப்படி பார்த்தா நீங்கள் மல்லியம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுறாடா அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, புரியுது வெண்பா, மல்லி ரொம்ப நன்றி மல்லி, நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன், என் பொண்ணை எனக்கு திரும்ப மீட்டு கொடுத்துருக்க, அதுக்கு நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை மல்லி, இருந்தாலும் நான் உன்னை பல இடத்துல கஷ்டப்படுத்தியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நன்றி மல்லி அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி ஒன்று, பரவாயில்ல சார், அட்லீஸ்ட் இதையாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் போதும் எனக்கு அப்படின்னு மல்லி ஒரே வாரத்தில் பேசுகிறாங்க. விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விஜய்க்கு நல்லாவே புரியுது மல்லி நம்ம மேலே கோவமாக தான் இருக்கா அப்படின்னு.
ஏன்னா நிறைய இடத்துல நம்ம மல்லியை விட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் மல்லி நமக்காக என்றைக்குமே எதையுமே விட்டு கொடுத்ததே இல்லை. நம்ம பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே மல்லி தான் கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நடந்த பிரச்சனையத்தையும் மறந்துட்டு உடனே வீட்டுக்கு ஓடி வந்த மல்லி வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி அப்படி பர்ஃபார்ம் பண்ணான். அதனால தான் இன்றைக்கி வெண்பா நம்ம கூட இருக்கா. ஆனால் நாம் தான் நிறைய இடத்துல வெண்பாவுக்காகவும் நம்ம அக்காவுக்காகவும் மல்லியை கைவிட்டுறோம் அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே ரொம்ப குற்றம் உணர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் விஜய் டக்குன்னு மல்லி கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மல்லி அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. மல்லி ஒன்று சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்ல மல்லி கையை விடவே இல்லை விஜய். மல்லிக்கு ஒன்றே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல, இவர் இப்படி தான் பேசுவார், ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துடுவார், திரும்பவும் நம்மளை வில்லி மாதிரி தான் பார்ப்பார் அப்படின்னு மல்லி யோசிச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க விஜய், மல்லி, வெண்பா. வந்த உடனே அந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரியும் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு போகலாம் அப்படின்னு வெண்பா சொல்கிறா. உடனே மல்லி போய் ஊஞ்சல் ஆடுறாங்க. அப்படி வெண்பாவை ஆட்டி விட்டுட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. உடனே மல்லி பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பேச போயிடுறாரு. அப்போது வெண்பா ஆடிட்டு இருக்காங்க. மல்லிக்கு டக்குன்னு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்குது. உடனே வெண்பா இங்கேயே ஆடிட்டு இருக்கேன், அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல போயிட்டு வாங்க மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லியும் ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. பார்த்தா அந்த கேப்பில் நம்ம ராஜி செட் பண்ண ஆளுங்க வந்து நம்ம வெண்பாவை கடத்திட்டும் போயிடுறாங்க. கடத்திட்டு போன உடனே இங்கே என்ன பண்ணுன்னு தெரில. நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு, வெண்பாவை காணும். என்னது வெண்பாவையும் காணும் மல்லியும் காணும், எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிறாங்க. பார்த்தா அப்போ தான் மல்லி நடந்து வராங்க. நடந்து வர மல்லிக்கிட்ட விஜய் கேட்குறாரு, மல்லி வெண்பா எங்கே அப்படின்னு கேட்க, வெளியில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளில அம்மா வெண்பா இல்லையே அப்படின்னு சொல்ல, வெளில இல்லையா, ஐயோ ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டாங்க விட்டு வந்தா அப்படின்னு சொல்லவும் ஒன்றே தேடி பார்க்குறாங்க, காணும். ஒன்றே மல்லி மேல் செம கோபுரம் விஜய். மல்லி உன்னை நம்பி தானே குழந்தை விட்டுட்டு போனேன், அப்படின்னா உனக்கு அர்ஜென்ட்டா, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இல்லைங்க ரெஸ்ட் ரூம் போகிறதா விட்டுட்டு போனாங்க, இப்போ வெண்பா எங்கே போய் தர்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தார் விஜய். அதை பார்க்குற ரஞ்சிதாவும் ராஜும் காரில் உட்காந்துட்டு செம சந்தோஷப்படுறாங்க. அப்பா நான் சொல்ல ரஞ்சிதா, இன்னியோட மல்லி கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரஞ்சிதாவும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. விஜய் செம்ம ஆத்திரப்பட்டுருக்காரு. மல்லி ஒன்றே கோவப்படுறாங்க. விஜய் ஒன்று அங்கே செக்யூரிட்டி கேமரா கதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே செக்யூரிட்டி கேமரா போயிட்டு இந்த கேமரா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது 2 பேர் தூக்கிட்டு ஒரு காரில் போகிறது நல்லாவே பதிவாக இருக்குது. அந்த கார் நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க விஜய். உடனே தனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலிமா அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது அந்த காரு இங்கே இருக்கிற லோக்கல் ரவுடிங்க தான், அவங்க தான் குழந்தை கிடச்சிருக்கானுங்க அப்படிங்கிறது போலீஸ் தெரிய வருது. உடனே விஜய் இதை ஒரு கேஸாக எடுத்துக்காமல் எனக்காக என் பொண்ணை தேடி கொடுங்க அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இங்கே விஜய் வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு வர விஜயை பார்த்ததும் ராஜி, என்ன விஜய் இன்னும் சோகமாக இருக்க, எங்கே வெண்பாவை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் திரும்ப ஆரம்பிச்சிடாரு. அக்கா எல்லாம் போச்சுக்கா, இவளால் என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. 2-3 பேர் சேர்ந்து அவுட்டிங் போனோமா, ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டிட்டு நான் ஒரு ஃபோன் பேசுறதுக்குள்ளே வெண்பா காணச்சாக்கா அப்படின்னு சொல்லும்போது ராஜு ஒன்று, தெரியுண்டா விஜய், எனக்கு இவ ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸானவ, ரொம்ப நக்கல் அதிகம் அவளுக்கு, குழந்தைய பொறுப்பை பார்த்துக்கிறதே தெரியாது இவளுக்கு, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவா, எனக்கு அப்போவே தெரியும்டா இவளால் தான் வெண்பாக்கு எதனா ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் விஜயை பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க. விஜய் இன்னொரு கடத்தில் கோவப்படுறாரு. பயங்கரமாக கோவப்பட்டு, இங்கே அப்புறம் மல்லி திரும்ப சொல்கிறேன், எனக்கு வெண்பா வரணும், வெண்பா மட்டும் கிடைக்கல, வெண்பாவுக்கு மட்டும் எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நான் மனுஷன் இருக்க மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க மல்லி மேலே. மல்லி அழுகுறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாதுங்க, நான் மல்லி அங்கே உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் தாங்க போனேன், அப்போதைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. விஜய் ஒன்று, இங்கே பாரு சும்மா அப்படி அழுது நாடகம் போடாத, எதுக்கு எடுத்தாலும் அழுது தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அழுதா விட்டுருவோமா, எனக்கு தெரியாது, எனக்கு என் பொண்ணு வரணும் அவ்வளோதான், என் பொண்ணு மட்டும் வரல, நான் நடக்கிறத வேறங்க அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று, சரிங்க நான் வெண்பாவோட வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மல்லி கிளம்பின உடனே விஜய்கிட்ட ராஜியும் ரஞ்சிதாவும் பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. விஜய் இவ சாதாரண ஆள் இல்லடா, இவ சரியான கைக்காரி, இவளே ஒரு ஆள் வச்சு வெண்பாவை கடத்திருப்பா, இங்கே பாரு இவளை நீ சும்மா விட்டுன்னு வச்சுக்கேன், இதே மாதிரி தான் பண்ணிட்டு தாண்டா இருப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நிம்மதி கிடையாது, இந்த 2 நாளாக அவன் நடித்தா, அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தா, அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே நாம் நிம்மதியாக இருந்தோம், அதுக்குன்னு அவளால் இல்லைன்னு நடிக்க முடியாதுல்ல, பாரு இப்போது சுயரூபம் வெளியே வந்துடுச்சு, நான் சொல்கிறது கேளு விஜய், வெண்பா கண்டிப்பாக கிடச்சிருவா, கிடைக்காமலாம் இருக்க போகிறதில்ல, வெண்பா கிடைச்ச உடனே இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு, இவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம தான் தொல்லை அப்படின்னு ராஜு சொல்ல இங்கே விஜய் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கார். வெண்பா மட்டும் கிடைக்கட்டும், அந்த மல்லிக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு மல்லி மேலே சம கோபத்தில் இருக்கார் விஜய்.